டெல்லியில் இன்று நடைபெறுகிறது இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆலோசனை கூட்டம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, நீட் முறைகேடு விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல். டெல்லியில் இன்று நடைபெறும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக பங்கேற்காது. அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சியும் கூட்டத்தை புறக்கணித்திருப்பதாக தகவல். இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்றார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி. டெல்லி சென்ற மம்தா பானர்ஜியுடன் ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் திடீர் சந்திப்பு. டெல்லியில் இன்று நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கூட்டத்தில் 23 கட்சிகள் பங்கேற்கின்றன. காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தகவல். இந்தியா கூட்டணியில் இடதுசாரிகள் உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விளக்கம். இந்தியா கூட்டணியில் திமுகவின் நிலை குறித்து விரைவில் தெரியும் என்றும் கருத்து. இல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி நாங்க உட்பட சேர்ந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி. பிஜேபி அரசுக்கு எதிராக, பிஜேபியினுடைய மதவெறி நடவடிக்கைகளை எதிராக நாங்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கியது இந்தியா கூட்டணி. அதனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட இடதுசாரி கட்சிகள் அதில் உறுதியாகிறாங்க. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்பொழுது இல்லை என்று பே. சண்முகம் பேட்டி. ஒத்த கருத்துடைய பிரச்சனையில் திமுகவோடு இணைந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடும் என்றும் திட்டவட்டம். கூட்டணி என்றே ஒன்று இல்லை. திமுக கூட்டணி நாங்க இருக்கிற மாதிரி என்றதில்லை. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் சேர்ந்து நாங்கள் போராடுவோம். மூன்று மாதம் கூட தாங்குமா என்ற கேள்விக்குறியோடுதான் இந்த ஆட்சி நடக்கிறது. மாற்றுக் கட்சியினர் இணையும் நிகழ்வில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேச்சு. நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை பற்றி எல்லாம் நான் அதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் சொன்னேன், 6 மாதத்துக்கு நான் அதை பற்றி நான் பேச போவதில்லை. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்ற அச்சம் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வந்து விட்டது. அதை பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விமர்சனங்களாக வந்து கொண்டிருக்கிறது. 6 மாதம் இல்லை, 5 மாதம் இல்லை, 4 மாதம் இல்லை, 3 மாதமாக தாங்குமா என்ற ஒரு கேள்வி ஆட்சி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தவேக ஆட்சியை 3 மாதங்கள் கூட தாங்காது என்று கூறுவதா? மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி கருத்து தவறானது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் காட்டம். அதெல்லாம் ரொம்ப தப்பானது சார். அதாவது ஒரு 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது 1 மாசம் கூட தாங்காது, 2 மாசம் தாங்காது. இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் ரொம்ப தவறானது. ஒருவருடைய அவர்களுடைய எடப்பாடி சொன்னாலும் திரு மு க ஸ்டாலின் சொன்னாலும் காங்கிரஸ் வாக்குகளை வாங்கி எதிர்க்கட்சி தலைவராகி இருக்கும் உதயநிதியை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள். அடுத்த 24 மணி நேரத்தில் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறேன் என்று சீமானுக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் சவால். திமுக ஓட்டை வாங்கி காங்கிரஸ் ஜெயிச்சதுனால ராஜினாமா பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்கள? காங்கிரஸ் ஓட்டை வாங்கி தானே உதயநிதி எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. காங்கிரஸ் ஓட்டு இல்லாமலே அவர் உதயநிதி திருவல்லிக்கண்ணியில் ஜெயிச்சிருக்காரு. இது வரைக்கும் காங்கிரஸ் ஓட்டு இல்லாமல் அவர் ஜெயிச்சிருக்காரு. அது வரைக்கும் அவரை உங்கள் தம்பி உதயநிதியை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள். அடுத்து 24 மணி நேரத்தில் ஓம் பிர்லா பார்த்து நான் ரெசிக்னேஷன் கொடுத்துருவேன். இந்த சவாலை ஏற்க தயாராக இருக்காரா சீமான்? தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் நாளை தொடக்கம்.
ஏற்கனவே 2 முறை தள்ளிப்போன நிலையில் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க இருப்பதாக தகவல். தமிழகத்தில் இருந்து ஆளுநர் அர்லேக்கரை வெளியேற்ற வேண்டும். ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வைகோ உட்பட ஆயிரக்கணக்கான மதிமுகவினர் கைது. மீசையை எடுப்பதெல்லாம் பெரிய விஷயமா? ஒரு நிமிடத்தில் எடுத்துவிடலாம். ஆசைப்பட்டால் மீசையை எடுக்கட்டும் என்று RS பாரதிக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி. அனைத்து உள்ளாட்சி இடங்களிலும் தாவேக நிச்சயம் வெல்லும் என்றும் நம்பிக்கை. ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு துறையும் எப்படி செயல்பட்டு இதில் மீசி எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா? அவர் மீசி எடுக்கிறதுக்கு ஒரு ரேசர் இருந்தால் எடுத்துகிட்டு போயிடலாம். வேணாம் வச்சு விட்டுருக்கணும்னா விட்டுருக்கலாம். அவர் மீசி எடுத்தா என்ன எடுக்கல. நான் கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து இடத்துலையும் தமிழக வெற்றி கழகத்தில் இப்போ எங்களுடைய கட்சிகள் கூட்டணி கட்சிகள் அனைவரும் சேர்ந்து சிறப்பான பெரிய அளவு வெற்றி பெற போகிறோம். அவர் மீசி எடுக்கிறதுக்காகலாம் வந்து யாரும் கவலைப்பட போகிறதில்ல. அவர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டால் எடுக்கட்டும். இதுக்கு இப்படி ஒரு காரணத்தை வச்சு எடுக்கணுமா? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் முற்றிலும் ஒழிக்கப்படும். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உறுதி. எவ்ரி 3 months வந்து பர்சனலா நாங்களும் சரி டிபார்ட்மெண்ட் சரி கல்வராயன் மலைக்கு விசிட் பண்ணுவோம். ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துல கல்வராயன் மலை வந்து ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இடமா மாற்றும். அந்த வளர்ச்சிங்கிறது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்பொழுதும் ஒரு ஒரு கள்ளச்சாராயத்துல ஈடுபடுறதோ இல்ல தொழில ஈடுபடுறதோ அது முற்றிலுமா ஒழிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம்ஸை கொண்டு வரோம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வெலிங்டன் ராணுவ பகுதியில் இரவு நேரத்தில் சுற்றித் திரிந்த சிறுத்தை. வனத்துறையினர் முகாமிட்டு சிறுத்தையை பிடித்து செல்லுமாறு பொதுமக்கள் கோரிக்கை. ஓசூர் கெலவரப்பள்ளியின் தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக செல்லும் ரசாயன நுரைகள். அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் வீசும் காற்றில் ரசாயன நுரைகள் பறந்து விவசாய நிலங்களில் விழுவதால் விவசாயிகள் கவலை. தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர் மழை மற்றும் நீர்வரத்து அதிகரிப்பால் பழைய குற்றால அருவி மற்றும் மெயின் அருவிகளில் குளிக்க தடை. 5 அருவியில் மட்டும் குளிப்பதற்கு அனுமதி அளித்த நிலையில் பழைய குற்றாலம் அருவியில் நீர்வரத்து குறைந்த பிறகு குளிக்க அனுமதிக்கப்படும் என்ற போலீசாரின் அறிவிப்பால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். தென்காசி மாவட்டத்தில் அதிகப்படியான மழை பொழிவால் நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. குண்டாறு, அடவிநயினார் நீர்த்தேக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கேரளத்தில் 52 நாள் மீன்பிடி தடைக்காலம் நாளை முதல் தொடக்கம். மீன்கள் இனப்பெருக்கத்தையொட்டி ஜூலை 31ஆம் தேதி வரை விசைப்படகுகளை பயன்படுத்த மீனவர்களுக்கு தடை. திருப்பதியில் நேற்று நள்ளிரவு தொடங்கி விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழை. கடந்த சில நாட்களாக வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீர் மழையால் பக்தர்கள், உள்ளூர் மக்கள் மகிழ்ச்சி. நடப்பாண்டில் CBSE 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்தும் முடிவை நிறுத்தி வைக்க வேண்டும். தகுதியான ஆசிரியர்களோ பாடப்புத்தகங்களோ இல்லாத நிலையில் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் பிரதமர் மோடிக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திக்விஜய் சிங் கடிதம்.
ராஜஸ்தானில் பாதுகாப்பற்ற முறையில் பூச்சிக்கொல்லி பயன்படுத்தியதால் கடந்த 2 ஆண்டுகளில் 535 விவசாயிகள் பலியாகியிருப்பதாக தகவல். பூச்சிக்கொல்லிகளால் ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்து காங்கிரஸ் எம்எல்ஏ அமீன் காக்சி எழுப்பிய கேள்விக்கு அம்மாநில விவசாயத்துறை அமைச்சகம் அளித்த பதிலால் அதிர்ச்சி. இமாச்சல பிரதேச மாநிலம் சுந்தர் நகர் பகுதியில் உள்ள மிகவும் பழமையான அரசு கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து. மலமளவென பற்றி எரிந்த தீயால் 10க்கும் மேற்பட்ட அறைகள் சேதமடைந்ததாக தகவல். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள மெஹ்ராபாத் சர்வதேச விமான நிலையம் மீது இஸ்ரேல் ராணுவம் ஏவுகணை தாக்குதல். தற்காலிக போர் நிறுத்தம் அறிவித்த பிறகு நடைபெற்ற முதல் தாக்குதல் இது என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிப்பு. இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து வான்வெளியை மூடிய ஈராக், சிரியா நாடுகள். அடுத்தடுத்த தாக்குதல்களால் தங்கள் நாட்டு வான்பரப்பை மூடியது ஈரான். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ராணுவ தளங்கள், சொத்துக்கள் மீது எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தப்படலாம். லெபனான் விவகாரத்தில் இஸ்ரேல் ஒப்பந்தங்களை மீற அமெரிக்கா ஆதரவளிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஈரான் திட்டவட்டம். எவ்வளவு காலம் கார் பந்தயத்தில் ஈடுபட முடியுமோ அவ்வளவு காலம் ஈடுபடுவேன். ஒவ்வொரு ஆண்டும் கார் பந்தயத்தில் பங்கேற்க விரும்புவதாக நடிகரும் கார் ரேசருமான அஜித் குமார் பேட்டி. நடிகர் விஷாலின் தந்தையும் தயாரிப்பாளரும் நடிகருமான ஜி.கே. ரெட்டியின் பிறந்தநாள் விழா. குடும்பத்தினருடன் கேக் வெட்டி கொண்டாடிய நடிகர் விஷால். தென்னிந்திய திரைப்படத்துறையில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம், மரியாதையும் அளிக்கப்படுவதாக நடிகை காஜல் அகர்வால் பெருமிதம். பாதுகாப்பான மற்றும் மதிப்புமிக்க பணிச்சூழல் மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நெகிழ்ச்சி பேச்சு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,560 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 14,070 ரூபாய்க்கு விற்பனையாவதால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 270 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளி 2,70,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.